எதிர்மறையான நினைப்பது நடப்பதில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அது நடக்கவே இல்லை. நினைப்பது வேறு, நடப்பது வேறு. எதிர்பார்ப்பு வேறு, காரியங்கள் வேறு. யோபு சொல்லுகிறான், நன்மைக்கு காத்திருந்தேன், தீமை வந்தது. வெளிச்சத்திற்கு காத்திருந்தேன், இருள் வந்தது. என்னுடைய மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், ஃபாலோ த லார்ட் இன் ஸ்பைட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். வாழ்க்கையின் மேடு பள்ளங்களிலும், வாழ்க்கையின் துன்ப துயரங்களிலும், வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் இன்று போல் நாளை இருப்பதில்லை, நேற்று போல் இன்று இல்லை. புதிய புதிய பலவீனங்கள் வருகிறது, புதிய புதிய சவால்கள் வருகிறது. பட் ஸ்டில் ஃபாலோ த லார்ட். அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். வாழ்க்கையே ஆபத்துகள் நிறைந்தான் வாழ்க்கை, சவால்கள் நிறைந்துதான் வாழ்க்கை, போராட்டம் தான் வாழ்க்கை. போராட்டம் போராட்டமே, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. அன்பானவர்களே, இதைத்தான் இது இதே பிரச்சனை காலேபுக்கு இருந்தது. லாட் ஆஃப் சேலஞ்சஸ், ஏராளமான சவால்கள், ஏராளமான அறைகோவல்கள். வாசிக்க கேளுங்கள், என்னாகமம் 13:33. அங்கே சொல்லுகிறார், நாங்கள் ராட்சதரை கண்டோம். உண்மைதான். பிக் திங்ஸ் that you cannot handle, நீங்கள் சமாளிக்க முடியாது, கையாள முடியாத எல்லாருக்கும். நான் பேசும்போது எனக்கு there are some things in before me. அவங்களோட பேசுறேன், இப்ப பேசுற ராட்சதரை நான் பார்க்கிறேன். ஒரு நாள்தோறும் அது பேசி முடிச்சுட்டு தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். there are giants, பெரிய பெரிய ஜெயின்ஸ் எல்லாமே. ஆனா இவளுக்கு மத்தியிலே கண்டோம். பல நேரங்கள்ல நம்ம நினைக்க தெரியுமா, ஐ எம் நத்திங். அவள் சொல்லுகிற பாருங்கள், நான் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். பிசாசு சொல்ற வார்த்தை, யூ ஆர் நத்திங், யூ ஆர் நத்திங், யூ ஆர் நத்திங். நோ, யூ ஆர் சம்திங். நீங்கள் ஒன்றுமில்லை, இல்லை, நீங்கள் ஏதோ ஒன்று. அல்லவா சொல்லுகிறது, நாங்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம். அன்பானவர்களே, பல நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில இந்த துர்ச்செய்திகளை கேட்டு 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 நம்ம சோர்ந்து போயிடணும். இப்படிதான் இருக்கும். இந்த வியாதி மாறாது, இந்த சூழ்நிலைகள் மாறாது, உன் மனைவி மாற மாட்டார், உன் புருஷன் கணவர் மாற மாட்டார், பிள்ளைகள் மாற மாட்டாங்க. இதெல்லாம் துர்ச்செய்தி. சொல்கிறார், மாறும், எல்லாமே மாறும். அன்பானவர்களே, நான் சொல்ல இந்த வார்த்தை, in spite of follow the Lord, in spite of all the dangers, ஆபத்திலும் மேடு பள்ளங்களிலும் உயர்வு தாழ்வுகளிலும் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுங்கள். என்னாகமம் 14:10. என்னாகமம் 14:10. ஃபாலோ த லார்ட். அந்த வார்த்தை சொல்லுகிறது 10, அவர் ஜனங்கள் அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். யோசித்து பாருங்களேன், உத்தமமாய் பின்பற்றுகிற மனிதனுக்கு உலகம் கொடுக்கிற பரிசு தான், கல்லெறிய வேண்டும். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்துல இஸ்ரவேல் புத்தர் முன்பாக காணப்பட்டது. ஒரு ஆபத்து, ஒரு வேதனை, அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? என்னாகும் 14:10. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். ஒரு கொடுமை இல்லை இது? உலக மக்கள் அல்ல, யாருக்காக பாடுபட்டோமோ அவர்களால் பாடுபடுத்தப்படுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் உடனே தேவன் எங்கே நீ சிறுமைப்படுத்தப்படுகிறாயோ அங்கே அவன் உயர்த்துகிற கர்த்தர். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்துல இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டு என்பது இப்படி சத்தியம். என் வாழ்க்கையின் பல நேரங்களிலே அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். எங்கே சிறுமைப்படுத்தப்பட்டேனோ அதே இடத்துல கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார். என்னுடைய சாட்சியில் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். திரும்பமாக இங்கே நினைப்போட்டு விரும்புகிறேன். ஒரு முறை பெங்களூர் பட்டணத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு 2 நாள் கூட்டங்கள், ஒரு பெரிய சபை, சர்ச் பெரிய மெகா சர்ச். பிரசவம் ஆகிட்டு வரேன். அன்னைக்கு என்னுடைய ரிசர்வேஷன் என்னோட போதுவரை பண்ணியிருந்தாரு. அது ட்ரெயின் இதுல வாங்கின டிக்கெட் தான், கவுண்டர்ல. அவருக்கு தெரியாது கன்ஃபார்ம் ஆச்சாரு. கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லித்தான் என்ன வண்டிக்குள்ள ஏத்தினார். அன்பானவர்களே, அந்த அன்னைக்கு அந்த டிடி கொடுத்த உடனே அது கன்ஃபார்ம் டிராப் அவுட் டிக்கெட் அது ஆயிடுச்சு. அந்த டிடி எவ்வளவு கேவலமா திட்டணும் அவ்வளவு கேவலமா திட்டினார். நான் வெள்ளை உடை அணிந்திருக்கிறேன். கூட்டம் முடிந்த வருகிறேன், நேரம் இல்லை. கூட்டம் முடிந்த அதே என் உடை கூட மாற்றவில்லை, ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கிறேன். அந்த டிடி ரொம்ப மோசமா பேசினார். அடுத்த ஸ்டேஜ் உன்னை இறக்கி விட்டுருவேன் அப்படி சொல்லி ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமா பேசினார். ரொம்ப கூணி குறுகி போனேன். படிச்சவன் தானே, உனக்கு அறிவு இல்லையா, புத்தி இல்லையா?
இது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட், எப்படி உள்ள ஏறலாம். திடீர்னு ஒருத்தர் வந்தார், ஒரு சத்தம், ஐயா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னாரு. எனக்கு யாருனே புரியல. அவர் சொன்னார், ஐயா நீங்க ஸ்டீவன் தேவகுமார்? ஆமாங்க, உங்க செய்தி நிறைய நாள் கேட்டிருக்கிறேன், நான் யூடியூப்ல பார்த்திருக்கிறேன், புஸ்தகம் படிச்சிருக்கிறேன். நான் கேட்டு நீங்க யான்னு கேட்டு, இந்த வண்டி என்ஜினுடைய டிரைவர் நான். சென்னை டு ஜோலார்பேட்டைக்கு ஒரு ஓட்டுவார், ஜோலார்பேட்டை சென்னைக்கு நான் ஓட்டுவேன். அங்க உட்கார்ந்து இருந்தா கொஞ்சம் புழுக்கமா இருக்குது, அதனால இங்க வந்து உட்கார்ந்து இருந்தேன், கொஞ்சம் வேதம் படிக்கலாம் என்று சொல்லி வேதத்தை எடுத்து காமிச்சார். இதை படிக்கத்தான் உட்கார்ந்தேன். இத்தனை உங்களை பார்க்கணும் விரும்புறேன், நீங்களே நீங்க நேர்ல வந்துட்டீங்க. இதை அந்த டிடி கேட்டு கொண்டிருந்தார். அவர் சொன்னார், இவர் என்னுடைய போதகர், இவர் செய்தி எவ்வளவு நாள், அவர் வந்து கர்நாடகாவை சார்ந்தவர், பெங்களூர் பட்டணத்தை சார்ந்தவர், தமிழ் பேசக்கூடியவர் தான் அந்த இன்ஜின் டிரைவர். அங்கேயே ஒரு புரிய நினைக்கிறேன், சுமைப்படுத்தப்பட்ட இடத்திலேயே எங்க பாஸ்டர் அவர் சொன்னாரு, அவர் பெரிய குருயா, எங்களுக்கெல்லாம் ஒரு குரு என்று சொல்லி அதே இடத்துல எனக்கு நல்ல ஒரு லோயர் பர்த் போட்டு என்னை அவர் அனுப்பினார். அவர் வேலைப்பேட்டையில் அவர் என்ஜின் போயிட்டார். நான் சொல்ல வந்த கருத்து, அங்க ரொம்ப சிறுமைப்பட்டேன். வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், சில நொடிப்பொழுதுகளில தேவன் அதே இடத்துல அந்த டிடி போகும்போது கூட போயிட்டு வரும் கூட, ஐயா போயிட்டு வாங்க, சாரி மன்னிச்சுங்க, நீ யாரு எனக்கு தெரியல. இது இயல்புதான், அவர் பண்ண தவறு இல்லை. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல, உள்ள ஏறிக்க கூடாது. காலம் முழுவதும் எனக்கு 53 ஆண்டுகள் நான் பிரயாணம் செய்கிறேன். இந்த கடந்த வாரங்கள் முழுக்க பிரயாணம், ஈரோடு, திருப்பூர், பெங்களூர், தொடர்ந்து பிரயாணங்கள், நாளையும் பிரயாணம். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், இப்படிப்பட்ட சிறுமைப்படுத்த நேரங்களிலே நம்மை உயர்த்துகிற கர்த்தர். வசனத்தை படிக்கிறேன், அந்த வார்த்தை, அவர்கள் கல்லறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். ஆனால் உடனே கர்த்தருடைய மகிமை ஆசீர்வாத கூடாரத்துல இஸ்ரவேல் புத்தர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டு என்பது பிள்ளையே, ஃபாலோ தி லார்ட் இன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். தேவனை எல்லா நேரங்களிலும் உண்மையாய் பின்பற்றுங்கள். எனவேதான் யோசுவா தன்னுடைய கடைசி காலத்தில் சொல்லுகிறார், 85 வயது என் உத்தமத்தை தேவன் கரம் பண்ணினார், அவர் என்னை சொன்னபடியே உயிரோடு காத்தார். சொன்னபடியே எங்க தெரியுமா? வனாந்தரத்தில். நான் சொல்ல வந்த வார்த்தை பின்பற்றலாம். எல்லாம் எனக்கு சாதகமா இருக்கும் போது, எல்லாம் எனக்கு சரியா இருக்கும் போது, எல்லாம் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் போது, நான் விரும்புவதெல்லாம் நடக்கும் போது, இல்லை என்பவர்களே, everything is ups and down. ஒன்றுமே ஏற்புடையது இல்லை. எதுவுமே ஏற்புடைய இல்லாவிட்டாலும் ஏற்புடைய கர்த்தர் இருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்க, இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே. இந்த வார்த்தையை நான் கோடிட்டு காட்டு அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். இப்போதும் இதோ கர்த்தர். இதோ என்று சொல்லும் போது நிகழ்காலம். இதோ என்ற வார்த்தைக்கு தொடக்கூடிய, காணக்கூடிய, எனக்கு அருகாமல் இருக்கக்கூடிய. இப்போ இங்க நான் சொல்றேன், என் வீடு எங்கே? அதோ. என் வாகனம் எங்கே? அதோ. என் வேதம் எங்கே? இதோ. அப்படியானால் இதோ என்ற வார்த்தைக்கு தொடக்கூடிய, காணக்கூடிய, மிக நெருக்கமா இருக்கக்கூடிய தேவன் சொல்லுகிறார் இப்போதும். அதுவே ஒரு ஸ்திர உறுதிதான். அடுத்த வார்த்தை இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். நான் சொல்ல வந்த குறிப்பு, இன் டேஞ்சர்ஸ், ஆபத்திலும் அரும்பெரும் துணை அவரே, பாதைக்கு நல்ல தீபம் இதே. ஆபத்தில, ஏழ்மையில, வறுமையில, இல்லாமையில. அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், தேவனை உத்தமமாய் பின்பற்றும் போது உன் பலன் குறையாது, உன்னுடைய வல்லமை குறையாது, உன் அபிஷேகம் குறையாது, எதுவுமே குறையாது. அந்த வார்த்தை யோசுவா 14:11 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை, மோசே என அனுப்புகிற நாளிலே 40 வயசு. அந்த பலன் இந்நாள் வரைக்கும் யுத்தத்திற்கு போக்குவரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் இருக்கிறது. அந்த வார்த்தையை நான் திரும்ப அண்டலம் நம்புகிறேன். யுத்தத்திற்கு போக்குவரத்தும். 40 வயசு யுத்தம் பண்ணலாம், 85 வயசு யுத்தம் பண்ண முடியுமா? கேள்விக்குறி. ஆனால் when you follow the Lord in the war, ஆபத்திலே
யுத்தத்திலே, பாடுகளிலே, பிரச்சனைகளிலே வேதம் சொல்கிறது, அது சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பாவே, அந்த பலன் இந்நாள் வரையும், பலன் மட்டுமல்ல, அபிஷேகம், கிருபை, ஆசீர்வாதம் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை உலகங்கள் மாறலாம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்க தெரியுமா? everything is convenient, I will follow. எல்லாம் எனக்கு சாதகமா இருந்தாலும் அதை பின்பற்றுவேன். இல்லை, எதுவுமே சாதகமா இல்லை. உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த காலை வேளையில இதை ஒளிப்பதிவு செய்வதற்கு எவ்வளவு நேரம் வேலை செய்யல. திரும்ப ஒரு வந்து அதுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்தார். எல்லாமே தலைகள், மின்சாரம் எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுனா இருக்கும். நான் சொல்ல வந்த காரியங்கள் இதுவுமே எனக்கு சாதகமா இருக்கிறதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், டோன்ட் ஃபாலோ தி லார்ட் இஃப் இட் இஸ் கன்வீனியன்ட். சாதகமா இருந்தால் பின்பற்றுவேன், இல்லை சாதகமாய் இல்லாவிட்டாலும் பின்பற்றுவேன். இதைத்தான் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அன்பும் சொன்னார், இன்றும் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 69-70 வாசகர்கள், அன்பானவர்களே, அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை உட்கார்ந்திருந்தான். வேலைக்காரி ஒருத்தி இடத்துல வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றார். அதற்கு அவன், நீ சொல்லுவது எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், அவன் சொல்லுகிற வார்த்தை எனக்கு தெரியாது. He knows everything. அவன்தான் வருங்காலத்தினுடைய திருச்சபையின் கதாநாயகன், திருச்சபையின் அஸ்திபாரம். அவன் சொல்றான், எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக அதை மறுதளித்தான். When something, ஆரம்பத்தில் சொன்னேன், don't follow the Lord if it is convenient. எனக்கு சாதகமாயிருந்தால், எனக்கு எல்லாம் உடன்பாடாயிருந்தால், இல்லை, எதுவுமே யாருக்கும் சாதகமாயில்லை. கணவன் சாதகமாயில்லை, மனைவி சாதகமாயில்லை, பிள்ளைகள் சாதகமாயில்லை, பெற்றோர் சாதகமாயில்லை, திருச்சபையில விசுவாசிகள் சாதகமாயில்லை. பட் ஸ்டில் ஃபாலோ தி லார்ட். ஆரம்ப சொன்னேன், ஆல் தி டேஸ். இரண்டாவது, வித் ஃபுல் ஹார்ட். மூன்றாவது, இன் ஸ்பைட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். மேடு பள்ளங்களிலே அவரை உண்மையாய் பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றும் போது வேதம் சொல்லுகிறது, உடைய பாடுகள் மாறும், உடைய இல்லாமை மாறும், உடைய வேதனைகள் மாறும், எல்லாமே மாறும். தேவன் சொன்னார், அந்த வார்த்தை எல்லாரும் தெரியும், மத்தேயு 5:10. அப்படி துன்பப்படுவாயானால் நீ பாக்கியவான். ஆண்டவரை பின்பற்றி நீங்கள் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். என்றால் பரலோக ராஜ்யம் உங்களுடையது. திரும்ப சொல்லுவேன், அவரை பின்பற்றி நீங்கள் துன்பப்பட்டால் you are the blessed one. இன்றைக்கு அவரை பின்பற்றி நீங்கள் பாடுபடினால், அந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன், நீதியின் நிமித்தம் அவரை உண்மையாய் பின்பற்றி, ஒருவேளை பாடு இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம், உண்மையாய் பின்பற்றி துன்பப்பட்டால், கல்லெறி உண்டால், அவமானப்பட்டால், ஆனா அது ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்துல we cannot stand. உலகமே உண்மையா இருக்கலாம், நெருப்பு இல்லாம புகையாது, ஏதோ காரணம் இருக்கலாம், ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும் உலகம். பட் ஸ்டில் கோ ஆன். வேதம் சொல்கிறது, அதாவது என்னை பின்பற்றி துன்பப்படுகிறவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவனுடையது. தொடர்ந்து அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது, தெரிந்த வசனம் தான். மத்தேயு 5:11. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, என் நிமித்தம் என்ற வார்த்தை என்னை பின்பற்றுவதனால், என்னை உத்தமமாய் சேவிப்பதனால், உண்மையாய் வாழ்வதனால், உண்மையை ஆராதிப்பதனால், உண்மையா அந்த நிலை நிறுப்பதனால், உங்களை நிந்தித்து என் நிமித்தம், அந்த என் நிமித்தம் என்ற வார்த்தைக்கு நீதி நிமித்தம், உண்மை நிமித்தம், சத்தியத்து நிமித்தம், தேவனுடைய வார்த்தை நிமித்தம் தேவன் சொல்வது, துன்பப்படுத்தப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். இதான் உண்மை. நீ ஊழியக்காரர் அப்படிதான் சொல்றாங்க இல்லையா? கிரமமாய் வாழ்கிறவனை அக்கிரமக்காரன் சொல்கிறது, அக்கிரமக்காரனை கிரமம் சொல்லுது. இத்தனை உள்ள கிரமமா இருக்காங்க, ஊழிய மாத்துறாங்க. தெய்வம் சொல்கிறது, நீங்கள் பாக்கியவான்கள். திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றும் போது இதெல்லாம் வரும், துன்பங்கள் வரும், தீமையான மொழிகள் வரும், பொய் குற்றச்சாட்டு வரும். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாக்கியவான்கள். அது மட்டுமல்ல, 5:12 மத்தேயு, நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், ஏனென்றால் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும்.
பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அது அடுத்த வார்த்தை, உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை அப்படியே துன்பப்படுத்தினார்கள். When you follow the Lord in times of adversities, எதிர்மறையான பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் நீங்கள் அப்படி வாழும் போது, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபத்து உண்டு, நிந்தைகள் உண்டு. ஊழியம் பஞ்சு மெத்தை அல்ல. எவ்ரிடே இட் இஸ் சேலஞ்ச். நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். வேதம் சொல்லுகிறது நீங்கள் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது நீங்கள் பாக்கியவான்கள். அடுத்த ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்படிப்பட்ட நேரங்களில் அடுத்த குறிப்பு, கீப் யுவர் ஐ ஆன் ஹிம். கண்களை அவர் மேல் பதிக்க வையுங்கள். டோன்ட் டிஸ்ட்ராக்டட். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து நாம் பயணம் செய்வோம். இப்படிப்பட்ட நேரங்களில் கீப் யுவர் ஐ ஆன் ஹிம், அவர் மேல் உங்களுக்கு அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனம், அப்படிப்பட்ட நேரங்களில் have a confidence in the Lord. உங்கள் கண்களை கர்த்தர் மேல் பதிய வைப்பது மட்டுமல்ல, ஒரு நிச்சயம், ஒரு உறுதி. இதைத்தான் அவர் சொல்லுகிறார். என்னாகமம் 14:8 கூட, அது அந்த தேசம் மகா நல்ல தேசம். எப்படி தெரியுமா? இந்த தேவன் நல்ல தேவன், இந்த ஊழியம் நல்ல ஊழியம், என்னுடைய அழைப்பு நல்ல அழைப்பு, என்னுடைய உத்தமம் நல்ல உத்தமம். அதுல சொல்லப்பட்ட வார்த்தை அது மட்டுமல்ல, அதுல சொல்லப்பட்ட இருக்குது 14:8, தேவன் தேசத்தை நமக்கு கொடுப்பார். தேவன் கொடுப்பார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, God will give the reward. கொடுப்பார். அவரை உத்தமா பின்பற்றுகிறேன், உண்மையாய் பின்பற்ற உனக்கு வாழ்வை கொடுப்பார், செழிப்பை கொடுப்பார், வசதியை கொடுப்பார். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அதாவது தேவனுடைய நிழல் உங்களை விட்டு விலகாது. அது மாத்திரமல்ல, நீங்கள் இப்படிப்பட்ட நேரங்களிலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3 காரியங்களை சொல்லுகிறேன். டோன்ட் கிவ் அப், விட்டுவிடாதிருங்கள், அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உங்களுக்கு இரையாவார்கள். என்னாகமம் 14:9, அவர்கள் உங்களுக்கு இரையாவார்கள். மாத்திரமல்ல, அவருடைய பலன், அவருடைய இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் போயிடும். அவர்களை காத்த நிழல் அவரை விட்டு போயிட்டு. அதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. அவர்களை பாதுகாக்கிற அரசியல்வாதி, ஆன்மீகவாதி, பணம், செல்வாக்கு, வேதம் சொல்லுகிறது, அந்த நிழல் அவர் விட்டு போயிடும். மாறாது, மறவாது, உறுதியான ஸ்திரத்தன் உள்ளவர் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நான் சொல்லுகிற இந்த வார்த்தை என்னவென்றால், அன்பானவர்களே, அவர் மேல் மாத்திரம் கண்களை பதிய வைங்க. எபிரேய 12:1 சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற அவரை நோக்கி ஓடுவோம். அவர் விழுந்துட்டார், இவர் விழுந்துட்டார், இவர் விழுந்துட்டார், இல்லை. என்னுடைய 4வது குறிப்பு, கீப் யுவர் ஐ ஆன் ஹிம். அவர் மேல் உங்கள் கண்களை பதிய வையுங்கள். வேறு எங்கும் சொல்ல வேண்டாம், அங்கும் இங்கு ஓட வேண்டாம். அன்பாவுடைய வேதம் சொல்லுகிறது, அதாவது சகி பொறுமை. அதுல ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 12:2 தொடர்ந்து அந்த வார்த்தை தெரிந்த வசனம் தான். சந்தோஷத்தோடு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து சிங்காசனத்துல வலது பாரசத்தில். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆல்வேஸ் லுக் அப்பான் ஹிம். முடிவாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது, உலகத்தின் ஆவி அல்ல, வேற ஆவி, வித்தியாசமான, மாறுபட்ட, உலகம் போகிற போக்கில் அல்ல, வித்தியாசமான போக்கு. இதைத்தான் திரும்ப திரும்ப நான் பலமுறை வாசித்திருக்கிறேன், திரும்ப வாசிக்க விரும்புகிறேன். அதுல ஆண்டு சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய தாசனாகிய காலே வேற ஆவிய உடையவனா இருக்கிறபடினால், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் நான் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரிப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, உத்தமமாய் பின்பற்றும் போது, உண்மையாய் பின்பற்றும் போது தேவன் தருகிற நன்மைகள் ஏராளம், ஏராளம், ஏராளம். மாத்திரமல்ல,
பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். வேதம் சொல்கிற எபிரே தெரிஞ்ச வசனம் தான். பிலிப்பு 4:13. உத்தமமாய் பின்பற்றும் போது உன்னை பலப்படுத்துவார், உனக்கு சகாயம் பண்ணுவார். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் தருவார். இந்த கடைசி குறிப்பு என்னவென்றால் டிஃபரண்ட் ஸ்பிரிட். இன்னைக்கு அதாவது மற்றவருடைய அந்த ஆவி அல்ல, உலகம் போகிற போக்கு அல்ல, வித்தியாசமானது. அப்படி நடக்கும் போது அன்பானவர்களே, ஒரு பயனுள்ள வாழ்க்கை, பிரயோஜனமான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை. தேவன் உங்களை யாராய் மாற்றுவார்? உங்களை ஒரு தலைவனாய் மாற்றுவார். யூ வில் பி லீடர். வாசிக்க கேளுங்கள். என்னாகமம் 13:2-6. இந்த வசனம் இப்படி சொல்கிறது: நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. அந்த மனிதன் யார் என்றால் 13:6 சொல்கிறது, எப்னையின் குமாரனாகிய காலேப். அடுத்த வார்த்தை 34:18, அவனை யாராய் தெரிந்து கொண்டாராம்? என்னாகமம் 34:18, அவனை தலைவனாய் தெரிந்து கொண்டார். திரையில் பாருங்கள். when you follow the Lord fully, number 1, உங்களை யாராய் மாற்றுகிறார்? தலைவனாய் மாற்றுகிறார். இரண்டாவது, அவருடைய ஊழியனாய் மாற்றுகிறார். என்னாகும் 16:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பாளே என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினாலே அவன் சுதந்திரிப்பது மட்டுமல்ல, தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு உரிமை அவனுக்கு கொடுக்கிறார். You became a man of authority. அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு உங்களை கர்த்தர் மாற்றுகிறார். நம்பர் 1, உங்களை தலைவனாக்குகிறார். அது மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு உங்களை மாற்றுகிறார். அன்பானவர்களே, விசுவாச வீரனாய் ஒரு தைரியசாலி அவனை மாற்றுகிறார். அந்த உத்தமம், it will make you courage and that is also make you faith. அநேகருக்கு ஒரு முன்மாதிரியை வைக்கிறார். என்னாகமம் புஸ்தகம் 13:30 அநேகருக்கு முன்பாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. அநேகருக்கு முன்பாக வாசித்து பாருங்கள். என்னாகமம் 13:30. தேவனுடைய நீதியை உடைய வாழ்க்கையை விளங்க பண்ணுவார். வசன ஆதாரம் என்னாகமம் 14:29. God will prove his justice in you and through you. 4வது குறிப்பு, அன்பானவர்களே, அவருடைய ஊழியத்துல கடைசி வரைக்கும் உங்களை பயன்படுத்துவார். God will use you even in your old age. வசன ஆதாரம் யோசுவா 14:6. அந்த வார்த்தை சொல்கிறது, கடைசி நாட்கள் வரை உங்களை நடத்துவார், முதிர் வயது வரை. எப்ப தெரியுமா? when you follow the Lord fully. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, உங்களை கொண்டு தேவன் அவருடைய நோக்கத்தையும் அவருடைய சித்தத்தையும் செய்து முடிப்பார். எனவே இந்த நாட்களிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, உங்களை கொண்டு ஞானம், அறிவு, விவேகம் எல்லாவற்றையும் உங்கள் மூலமாய் செய்வார். அது மட்டுமல்ல, உனக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அத்தனையும் செய்வார். ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நோக்கம், அந்த சித்தத்தை விட்டு விடாதீங்க. உண்மையாய் பின்பற்றுங்கள், உத்தமமாய் பின்பற்றுங்கள். நாளை உங்களுடையது. வேதம் சொல்லுகிறது, ஒரு பயனுள்ள வாழ்க்கை, உபயோகமான வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை, தேவன் விரும்புகிற வாழ்க்கை, தேவ சித்தத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே, முதல்ல சொன்னேன், follow the Lord in all the days of your life. Follow the Lord with the whole heart. Follow the Lord in spite of ups and downs. அப்படி செய்யும் போது ஆரம்பத்தில் சொன்னேன், உங்களை தலைவனாய், அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய், அடுத்தவர்கள் உற்சாகப்படுத்துவர்களாய், அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாய், அன்பானவர்களே, அவருடைய நீதியும் நியாயத்தையும் உங்கள் மூலமாய் காத்து வெளிப்படுத்துவார். அவருடைய வாழ்க்கை வாழ அர்ப்பணிங்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, என் தாசனாகிய காலை இதை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினாலே, எஸ் லார்ட், கடினமானது, முடியாதது, ஆனால் சாத்தியமானது. It cannot be, but it can. ஆண்டவரே, கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் முதலாவது ஆண்டவரே, முழுமையாய், முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, எல்லா நாட்களிலும், எல்லா சவால்களிலும் அதை பின்பற்றும் போது தலைவனாக்குகிறீர், ஊழியராய் மாற்றுகிறீர், அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கிற நல்ல உக்கராரக்காரனாய் மாற்றுகிறீர், எங்களையே ஒரு சாட்சியாய் மாற்றுகிறீர். அல்லது சரித்திரத்திலே எங்களை இடம்பெறச் செய்கிறீர். இந்த காலை இன்றைக்கும் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறாரே, உத்தமம், உறுதி,
நிலைத்திருக்க எனக்கும் கேட்கிற மக்களுக்கு உதவி செய்யும். பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், வேறும் சொல்வது போல அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். உண்மையே நினைத்துக் கொள்ள எங்களுக்கு சகாயம் பண்ணும். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு காலேபை போல தனித்தன்மை வாய்ந்தவர்களை, வேறு ஆவி உடையவர்கள், உலகத்தின் ஆவி அல்ல, அரசியல் அல்ல, அல்லது உலகம் போகிற அந்த போக்கு அல்ல. என்னுடைய செய்தி வித்தியாசமா இருக்கணும், என்னுடைய லைஃப் வித்தியாசமா இருக்கணும், எங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும், எல்லாமே வித்தியாசமா இருக்கணும். ராட்சியர்கள் உண்டு, ஏனாத்தியர்கள் உண்டு, அங்கே மிகப்பெரிய மக்கள் உண்டு, எல்லாம் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ பலன் உண்டு, தேவ கிருபை உண்டு. என்னை பலப்படுத்துகிறேன். தேவனே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், கிருபைதார், ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமே ஆனால் உங்களைப் போல அநேக ஊழியர்களுக்கு அனுப்புங்கள். தேசம் நல்ல தலைவர்களை எதிர்பார்க்கிறது. ஏதோ ஒரு தலைவர் அல்ல, சிறப்பான, தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற, உண்மையாய் பின்பற்றுகிற, உத்தமமாய் பின்பற்றுகிற, எல்லா நேரங்களிலும் பின்பற்றுகிற, துன்பங்களிலே பின்பற்றுகிற தலைவனை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட தலைவனாய் நீங்கள் இருக்க, நான் இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். தேவ தயவு நம்மை தாங்கட்டும். ஆமென். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமா என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை கோடி நன்றி ஐயா. அவரை சொல்லுங்க, அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கண்மணி. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.